பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு அவர் டெய்லி பிரெட் டேல்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்க ஏஞ்சல் பேசுறேன். நம்ம சேனல்ல டெய்லி ஒரு வேதாகம வசனத்தையும் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை செய்தியையும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு அவரோட வார்த்தை என்னன்னு கேட்போமா? வாங்க. என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். 1 நாளாகமம் 17:17. ஒரு லாயர் இருந்தாராம். அந்த லாயர் எப்பவுமே அவர் முகத்துல சிரிப்பே இருக்காதான். வெளியே எங்கேயாச்சும் போனா கூட அவர் தலைய கீழே தொங்க போட்டுட்டே தான் வருவாராம். அவர் முகத்தை பார்த்தாலே அவர் பயங்கரமான மன உளைச்சல்ல இருக்கிற மாதிரி இருக்குமா. இப்படி இருக்கும்போது அவர் வீட்டு பக்கத்துல ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் இருந்தாராம். அவரு சூப்பரா தத்ரூபமா யார பார்த்தாலும் உடனே வரைஞ்சிருவாராம். அந்த மாதிரி ஒரு டேலண்ட ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தாராம். அப்படி இருக்கும்போது இந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் இந்த லாயரை ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருந்தாராம். என்ன இவரு இவ்வளோ சோகமா இருக்காரே, முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் அந்த லாயரை கூப்பிட்டு பேசினாராம். ஏங்க நீங்க இவ்வளோ சோகமா இருக்கிறீங்க, உங்க முகத்துல ஏன் எப்பவுமே சிரிப்பே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த லாயர் சொன்னாராம், இல்லங்க எனக்கு என்னைய சுத்தமா பிடிக்காது. நான் எப்பவுமே என்னைய நானு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவனாதான் நான் பாக்குறேன். அதனாலயே எனக்கு கவலையெல்லாம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் இருந்து லாயருக்கு ஒரு போன் வருது. கொஞ்சம் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு இந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாரு. உடனே இந்த லாயருமே அவங்க வீட்டுக்கு போறாரு. போனா அங்க பார்த்தா ஒரு சூப்பரான படத்தை வரைஞ்சிருக்கிறாரு. அந்த படத்தை அந்த லாயர் பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டாராம். அது வேற யாரோட படமும் இல்ல, நம்ம லாயரோட படத்தை தான் வரைஞ்சிருக்கிறாருங்க. அவர் எப்படி தெரியுமா வரைஞ்சிருந்தாரு? அந்த லாயரை கண்ணெல்லாம் நல்லா விரிஞ்ச மாதிரி, தலையெல்லாம் நல்லா உயர்த்தி, அப்புறம் நல்லா கம்பீரமா வரைஞ்சிருந்தாராம். அந்த படத்தை பார்த்தாலே வாழ்க்கையில ஒரு குறிக்கோள், நம்பிக்கை, விருப்பம், இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே அவர் முகத்துல தெரியற மாதிரி வரைஞ்சிருந்தாராம். லாயரு அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சு இல்லாம நின்னுட்டு இருந்தாராம். அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். அப்பதான் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாராம், என்கிட்ட தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் குறிக்கோளையும் இந்த டிராயிங் ஆர்டிஸ்ட்னால பார்க்க முடியுதுன்னா ஏன் என்னால என்ன உயர்வா எண்ண முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு தன்னைத்தானே அவர் உயர்வா பார்க்க ஆரம்பிச்சாராம். இத போலதாங்க நம்மள பலரும் நம்மளை பத்தி ரொம்ப தாழ்வாக கற்பனை செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம தேவன் நம்மள அவரோட உள்ளங்கையில எப்படி வரைஞ்சு வச்சிருக்கிறார் தெரியுமாங்க? அவரோட மனசுல நம்மள ஒரு உயர்வான மனுஷனாகவும் மனுஷியாகவும் அவர் நம்மளை பாக்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு உன்னதமான திட்டத்தை வச்சிருக்கிறாருங்க. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா நம்ம குறிச்சு தேவன் வச்சிருக்கிற திட்டமும் உயர்ந்ததுங்க. அதனால இனிமே நம்ம நினைவுகளின்படி பார்க்காம தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரோ அப்படியே நாமும் நம்மளை பார்க்க பழகுவோங்க. ஆமேன். Share this word with others and be a blessing in someone's life.